ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். கம்பராமாயணத்தில் வாலிவதம் பற்றி உண்மையாக கம்பர் என்ன சொல்லி இருக்கிறார் அதை எல்லோரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அவசியமும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதனால கம்பராமாயணத்தில் கிட்கிந்தை காண்டத்தில் வாலிவதை படலத்தில் என்னதான் சொல்லி இருக்குன்னு அந்த பாடல்களையே நாம் பார்த்து விடுவோம். ராம பாணம் சுக்ரீவனோடு போரிட்டு கொண்டிருந்த வாலியை தாக்கியது. வாலி கீழே விழுந்தான். என்னடா இது, எங்கேருந்தோ ஒரு பானம் நம்மை தாக்குகிறதே அப்படின்ட்டு அந்த பானத்தை பார்த்தான். அதிலே ராமநாமம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த ராமநாமத்தை கொண்டாடி கம்பர் பாடுகிறார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். மொத்த உலகத்துக்கும் மூல மந்திரமாக இருக்கக்கூடியதும் தன் நாமத்தை சொல்வோருக்கு தன்னையே தன் பொருளாகிய ராமனையே பெற்றுத்தரக்கூடியதுமான ஒப்பற்ற திருநாமம், பிறவி பிணிக்கு மருந்தாக இருக்கக்கூடிய திருநாமம், அந்த சிறப்பான ராமநாமம். அதை அந்த அம்பிலே வாலி கண்டான். பார்த்துட்டு, என்னடா ராமபாணம் ராமன் பேர் பொறித்திருக்கு, ராமனா என்னை தாக்கினான். திரும்பி பார்த்தா எதிரில ராமன் நிற்கிறான். வாலி ராமனை நிந்தித்தான். நன்னா கவனிங்கோ, நாமளும் ஒத்துக்கிறோம், கம்பராமாயணத்துல இருக்கு வாலி ராமனை நிந்தித்தான். ஆனா கொஞ்சம் பொறுமையாக நாம் கவனிக்கணும். பின்னாடி ராமன் பதில் சொல்ல போறாரு எல்லாத்துக்கும். இப்ப வாலி நிந்திக்கும் போது ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்கிறான். முதல் விஷயம், இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நூலின் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபு தொல்லை நல்லறம் துறந்ததென்னா நகைவர நான் உட்கொண்டான். முதல் வார்த்தை ராமனை பார்த்து கேட்கிறான் வாலி, நீ காட்டுக்கு போக சொன்னாங்கிறதுக்காக இல்லறத்தை தான் துறந்து காட்டுக்கு வந்தாய் என்று நினைத்தேன். நீ இல்லறத்தோட சேர்ந்து வில்லறத்தையும் துறந்து விட்டாயோ? அதாவது வீட்டை விட்டுட்டு இல்லறத்தை விட்டுட்டு நீ காட்டுக்கு வந்தேன்னு நினைச்சேன். வில் அறம்னு ஒண்ணு இருக்கு, போர் தர்மம்னு இருக்கு. மறைஞ்சிருந்து அடிக்க கூடாது, இன்னொருத்தனோடு சண்டை போடுறவனை அடிக்க கூடாது, ஆயுதம் இல்லாதவனா அம்பால அடிக்க கூடாது. ஆனா அந்த வில் அறத்தையும் சேர்த்து மறந்து விட்டாயே. உன்னால என்னாச்சுன்னா, சூரிய குலம்ங்கிறது ரொம்ப பெருமை பெற்றது, களங்கம் இல்லாத குலம். நீ ஒருத்தன் பிறந்ததுனால சூரிய குலத்துக்கே களங்கம் ஏற்பட்டது. இது முதல் விஷயம் வாலி சொல்றான். 2, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய். ராமா, உங்க அப்பா தசரதன் கொடுத்த வாக்கு சத்தியத்தை காக்கணுங்கிறதுக்காக பெத்த பிள்ளையே காட்டுக்கு அனுப்பிட்டு அந்த துக்கம் தாக்காம உயிரையே விட்டவர். அவர் பிள்ளையாப்பா நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிருக்க? பரதன் அண்ணனுக்காக வந்த ராஜ்யத்தையே தூக்கி போட்டுட்டு காட்டுக்கு வந்து அண்ணன் காலில் விழுந்து அண்ணன் வரமாட்டேன்னப்போ பாதுகையை கொண்டு போய் ஆட்சியில உட்கார வச்சவன். அந்த பரதனோட அண்ணனாடா நீ? தசரதன் பிள்ளையோ பரதனின் அண்ணனோ இப்படியா செயல்படுவார்கள்? அப்போ நல்ல விஷயம், உபதேசம் இதெல்லாம் ஊருக்குத்தான் தர்மத்தை பேசுவாயா? உன் விஷயத்தில் நீ தர்மத்தை பின்பற்ற மாட்டாயா? அப்பா, உன்னை தெய்வம் தெய்வம்னு கொண்டாடுகிறார்கள். தெய்வம்னா எல்லாருக்கும் தாயா இருக்கணும். ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு மாதிரியும் என்னைக்குமே செய்ய மாட்டா. ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு வைக்க மாட்டா. ஆனா தாய் போன்ற தெய்வம்னு சொல்லிட்டு நீ சுக்ரீவனுக்கு வெண்ணெய் வாலிக்கு சுண்ணாம்புன்னு சொல்லி இப்படி வஞ்சித்து விட்டாயே, இது தப்பு. பாரபட்சமாக தெய்வம் நடக்கலாமா? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, கோவியல் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடமை அன்றோ ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை. இந்த பாட்டு தான் இப்போ சமீபத்தில் சர்ச்சையாயிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்துருவோம். கோவியல் தர்மம், ராமா, இந்த ராஜ தர்மம் மனு தர்மம் இதெல்லாம் சொல்றோமே, இது மற்றவர்கள்லாம் இன்னொருத்தட்ட வாடகைக்கு கற்றுக்கொண்டு படிப்பது. ஆனா உன்னுடைய சூரிய வம்சம் இருக்கே, உங்களுக்கு குலதனமே இந்த மனு தர்மம் தான்பா. உங்களுக்கு குலத்துதித்தோர்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை என்றோ உங்களுக்கு பரம்பரை சொத்து தர்மம். அந்த தர்மத்தை நீ மீறலாமா? அப்ப கூட பாருங்க, வாலி ராமனை நிந்திக்கிறான்ங்கிறோம். அப்ப கூட ராமனை எப்படி அழைக்கிறான்? ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய். என்ன அழகுடா நீ! ஒரு ஓவியம் வரையணும்னு நினைச்சாலும் உன் அழகு அப்படியே தத்ரூபமா வரைய முடியுமா? எந்த ஓவியனாலும் வரைய முடியாத பேரழகு மிக்கவன் நீன்னு ராமனை கொண்டாடித்தான் அவனும் சொல்றான். அப்படி மனு தர்மம்ங்கிறது உங்களுக்கு பரம்பரை சொத்தா இருக்கு. அப்படிப்பட்ட நீயே அதை மீறலாமா? நீங்க தான்ப்பா மத்தவாளுக்கு அந்த தர்மத்தை எடுத்து சொல்ல வேண்டிய வம்சத்தவர். அதனால வாலி என்ன சொல்றான், அப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தும் நீ எனக்கு இப்படி
என்னை வஞ்சித்து கொன்று விட்டாய் என்றால் ஆவியை, உன் ஆவியான சீதையை நீ பிரிஞ்சுட்ட. ஆவியான சீதையை பிரிஞ்சதுனால வெறும் உடலாகத்தான் இருக்கிறாய். அதனால உனக்கு சிந்தனை இல்லை, என்ன கொண்டுட்ட. சனகன் பெற்ற அன்னத்தை, சீதா இருக்காளே அவள் அன்னப்பறவை போன்றவள். அன்னம், தண்ணீர், பால் ரெண்டையும் பிரித்து அறியும். அந்த அன்னத்தை பிரிந்ததாலே தர்மம் அதர்மத்தை உனக்கு பிரித்து அறிய தெரியவில்லை, என்னை கொன்று விட்டாய். அமிழ்தின் வந்த தேவியை, சீதைங்கிறவோ அமுதில் வரும் பெண்ணமுது, திருமங்கையாழ்வார் பாடினார். அமுதில் வரும் பெண்ணமுதாக வந்தவள் சீதை. அந்த அமுதமாகிய பிராட்டியை பிரிஞ்சதுனால நீ விஷமாக கலங்கி போயிட்ட. அதனால திகைத்தனை போலும் செய்கை. இந்த திகைத்தனைனா புத்தி பேதடிச்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல, செய்வதறியாது செய்து விட்டாய்ன்னு அர்த்தம். அதாவது ஒரு கலக்க நிலையில் செய்து விட்டாய்ன்னு அர்த்தமே ஒழிய அதற்காக வேற யாரோ சொல்ற வேற அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்க கூடாது. சீதை பக்கத்துல இல்லைங்கும் போது ஒரு கலக்கத்துல, ஒரு எமோஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம உனக்கு ஆவியாக, அன்னமாக, தேவியாக இருக்கக்கூடிய அமுதமான அந்த பிராட்டி, அவளை இழந்ததால் தான் நீ இப்படி செய்தாயா? இது மூணாவது கேள்வி கேட்கிறான். அப்போ ஒண்ணு, இல்லறத்தை தான் விட்டாய், வில்லறத்தையும் சேர்த்து விட்டாயா? சூரிய குலத்துக்கு பழி வந்தது. ரெண்டு, நீ தர்மத்தை காக்கக்கூடிய, சத்தியத்தை காக்கக்கூடிய தசரதன், பரதன் இவாளுக்கெல்லாம் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியே. தெய்வம் எங்கேயாவது ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு இருக்கலாமா? மூணு, உங்க பரம்பரை சொத்தான தர்மத்தையே நீ மீறுகிறாய் என்றால் சீதையை பிரிந்ததால் திகைத்து விட்டாயா? அடுத்து ஒண்ணு கேக்குறான். அரக்கன் உன் மனைவியை கொண்டு போனான்னா நீ அரக்கனைத்தானே அடிக்கணும். அரக்கன் மனைவியை கொண்டு போனா குரங்கு அடிக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கா. அரக்கரோர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறொரு குரக்கினது அரசை கொல்ல மனுநெறி கூறிற்றுண்டோ, இரக்கமெங்குகுத்தாய் என்பால் எப்பிழை கண்டாய் ஐயா, பறக்கழி இது நீ பூண்டால் புகழை யார் பறைக்கற்பாலா? நான் என்ன தப்பு பண்ண, என்ன எதுக்குடா அடிச்ச? உன் மனைவிய ராவணன் கொண்டு போனான்னா நீ அவனை அடிச்சிருக்கணும், என்னை எதற்காக அடித்தாய்? அடுத்த கேள்வி கேட்கிறான். உனக்கு ஏதாவது புதுமை புரட்சி செய்யணும்னு எண்ணமா? அங்க நாட்டுல என்னடான்னா மூத்தவன் தான் நாடாளணும் அப்படின்னு சட்டம் இருக்கு. நீ ஆனா அதை மீறி பரதனை கொண்டு போய் உட்கார வைக்கிறேன்னு அங்க புரட்சி பண்ண பார்த்த, அங்க நடக்கல. அதனால இங்க மூத்தவனான வாலி அடிச்சுட்டு இளையவன் சுக்ரீவனை உட்கார வைக்கலான்னு பாக்குறியா? கூட்டொரு வரையும் வேண்டா கொற்றவ பெற்ற தாதை பூட்டிய செல்வம் வாங்கோர் தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டொரு கருமம் செய்தாய், எம்பிக்கு இவ்வரசை நல்கி காட்டொரு கருமம் செய்தாய், கருமந்தான் இதன் மேல் உண்டோ? புரிஞ்சு போச்சுப்பா. மூத்தவனை அழிச்சுட்டு இளையவனுக்கு பட்டம் சூட்டணும்னு உனக்கு ஆசை, உன் தம்பி ஏத்துக்கல, அதுக்காக என்ன அழிச்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிறாயா? அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்கறான். ராமா, உனக்கு சீதையத்தான் மீட்கணும்னு ஆசைன்னா அதுக்கு எவனாவது அந்த முயல் போன்ற அந்த சுக்ரீவன்ட்ட நட்பு கொள்வானா? சிங்கம் போல வாலி இருக்கேன், எங்கிட்ட சொன்னா நான் சீதையை மீட்டு கொடுத்திருப்பேனே. செயலை செற்ற பகை தருவான் தெரிந்து அயலை பற்றி துணையமைந்தா எனின் புயலை பற்றும் பொங்கெறி போக்கி ஒரு முயலை பற்றுவது என்ன முயற்சியோ? ராமா, இப்படிப்பட்ட தப்பு நீ செய்ததுனால இதுவரை சந்திரனுக்குத்தான் களங்கம் என்பார்கள். சந்திரனாலே அந்த கிரேட்டர்ஸ் களங்கம் இருக்கும்பா. உன்னால சூரியனுக்கே களங்கம் வந்துருத்துப்பா. காரி என்ற நிறத்த களங்கம் ஒன்று ஊரி என்ற மதிக்குளதாம் என சூரியன் மரபுக்கும் ஒரு தொல்மரு ஆரியன் பிறந்து ஆக்கினையாமரோ. சந்திரன்லதான் மரு இருக்கும். உன்னால சூரிய வம்சம், அந்த சூரியனுக்கே ஒரு மறு களங்கம் ஏற்பட்டு விட்டது. நீ வாலியையா அழித்தாய்? இல்லை, தர்மத்தின் வேலியை அழித்தாய். வாலி சொல்றான், நூலியற்கையும் நுங்குல துந்தைய போலியற்கையும் சீலமும் போற்றலை வாலியை படுத்தாயலை மன்னர வேலியை படுத்தாய் விரல் வீரனே. எனப்பட்ட ராஜ்ய தர்ம வேலியையே நீ கொன்று விட்டாய். நிராயுத பாணியை தாக்கினாய். தாரம் மற்றொருவன் கொள தன் கையில் பார வெஞ்சிலை வீரம் பழிப்பதே நேருமன்று மறைந்து நிராயுதன் மார்பின் எய்யவோ வில்லிகள் வல்லதே. நான் ஒரு ஆயுதமும் எடுக்காம அங்க சண்டை போட்டு இருக்கேன், ஆனா நீ வில்ல எடுத்து என்ன அடித்து விட்டாயே, நியாயமா? இத்தனை கேள்வி வாலி கேட்டு முடிச்சுட்டான். ஆனா ராமன் என்ன பண்ணான் தெரியுமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். புத்தி பேதளித்தவனா இருந்தா உனக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னு சொல்லும் போதே அவன் திரும்ப கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிருப்பானா இல்லையா? ராமபிரான் சைலண்டா நிக்கிறான். வாலி என்னென்ன கொட்டணும்னு நினைக்கிறானோ எல்லாம் கொட்டணும், பேச விட்டுட்டான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ராமன் பேச ஆரம்பிக்கிறான். வாலி, உன் மேல தப்பே இல்லாத மாதிரி அண்ணா தெரிஞ்சுக்கோங்க. எந்த ராமனை ஏதேதோ சொல்கிறார்களோ அந்த ராமன் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. வாலி, உன் மேல தப்பே இல்லைங்கிற மாதிரியும் நான் அடிச்சதுதான் தப்புங்கிற மாதிரியும் யாராவது மட்டும் நீ பேசின பேச்செல்லாம் கேட்டா ஆஹா 100க்கு 200% வாலி பக்கம் தான் நியாயம்னு சொல்ற மாதிரியும் நன்னா பேசின. ஆனா உன் குற்றத்தை எங்கேயாவது நீ சிந்திச்சு பாத்தியா? ராமன் இப்போது பேச தொடங்குகிறான். முதல் பதில், நீ குற்றம் செய்யறன்னு யாரா சொன்னது? கொல்லலுற்றனை உம்பியை
கோதவர்க்கு இல்லை என்பது உணர்ந்தும் இறங்கலை. அல்லல் செய்யேல் உனக்கு அபயம் பிழை புல்லல் என்னவும் புல்லலை பொங்கினாய். வாலி, உன் தம்பி சுக்ரீவன் அவன் உனக்கு எந்த கெடுதலும் பண்ணல, ஆனால் நீ சுக்ரீவனை கொல்ல பார்த்தாய். உண்மையா இல்லையா? சுக்ரீவன் தன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை அபகரிச்சு தட்டி பறிக்க பாக்குறான்னு வாலியா அசியம் பண்ணிட்டு தானா நினைத்து கொண்டு வாலி நீ சுக்ரீவனை கொல்ல பார்த்தாய். கூட பிறந்த தம்பி எந்த தப்பும் பண்ணாதவன் ஏண்டா அவனை கொல்ல பார்த்த? முதல் குற்றம். இரண்டாவது குற்றம், அந்த தம்பி உன் காலில் விழுந்தான், சரணாகதி பண்ணான். சரணாகதி பண்ணி என் மேல எந்த தப்பும் இல்லைன்னா நீ விசாரிச்சு பார்த்த, சுக்ரீவன் மேல தப்பு இல்லைன்னு புரிஞ்சுடுத்து. சுக்ரீவன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் மீறி ஏன் கொல்ல பார்த்தாய்? அதற்கு மேல சுக்ரீவன் என்ன பண்றான்? அண்ணா என்ன அடிக்காதேன்னு காலில் விழுந்து சரணாகதி பண்ணா. ஏண்டா காலில் விழுந்து ஒருத்தன் சரணம்னு கேக்குறான்னா யாரா இருந்தாலும் அவன்கிட்ட கருணை காட்டணும், அதுதான் தர்மம். ஆனா காலில் விழுந்து சரணாகதி பண்ணாலும் உன்னை விடமாட்டேன் கொல்லுவேன்னு அவனை அடித்து துரத்தினாயே, எதற்காக துரத்தினாய்? அடுத்த கேள்வி, சரிடா நீ சுக்ரீவனை கொல்லணும்னு பார்த்த, மத்தவா சொன்னாலும் நீ அதை ஏத்துக்கல, அவன் காலில் விழுந்து சரணாகதி பண்ணாலும் ஏத்துக்கல, புறமுதுகிட்டு ஓடினானே. ஏண்டா என்கிட்ட வில்லறம் என்ன, தர்மம் என்ன, போர் தர்மம் என்ன, இத்தனை பேச்சு பேசுறியே, புறமுதுகிட்டு ஓடுபவனை போரில் அடிக்கலாமா? காலில் விழுந்து சரணாகதி பண்ணவனை போரில் அடிக்கலாமா? நீ என்ன செய்தாய்? அன்ன தன்மை அறிந்து மருளலை பின்னவன் இவன் என்பதும் பேணலை வன்னிதானிடு சாப வரம்புடை பொன்மலைக்கவன் நன்னலின் போகலை. சுக்ரீவனை துரத்தி 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 அடித்தாய். உலகத்துல எந்த மூளைக்கு ஓடினாலும் புறமுதுகிட்டு ஓடுறவன் அடிச்சியே. ஏ வாலி, இதான் வீரமாடா? ஏண்டா நான் மறைஞ்சிருந்து அடிச்சதை நீ வீரமான்னு கேக்குறியே. இதே நீ சொல்லக்கூடிய அதே முயல், அதே புழுப்பூச்சி சுக்ரீவன், அவனை நீ எதுக்குடா துரத்தி துரத்தி அவன் போற இடமெல்லாம் அடித்து கொண்டே போனாய்? ரிஷ்யமூக மலைக்கு நீ வரக்கூடாதுன்னு மதங்க முனிவர் சாபம் கொடுத்தார். அதனால ரிஷ்யமூக மலைக்குள்ள போய் சுக்ரீவன் ஒளிஞ்சப்போ அவனை நீ விட்டுட்ட. இல்லை என்றால் சுக்ரீவனை கொண்டு இருப்பாயாரா இல்லையா? அப்ப இன்னொருத்தனை கொண்டு இருக்கேன்னா அது குற்றம் தானே. அந்த கொலை குற்றத்துக்கு உனக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் தானே. அதை கொடுக்கக்கூடிய மொத்த அதிகாரமும் ராமனுக்கு இருக்கு. ஏன்னா அந்த கிஷ்கிந்தை ராஜ்யம் சொல்றோமே, அது இக்ஷ்வாக்கு பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசு. இப்போ அந்த கிஷ்கிந்தைக்கு வானர ராஜனா இருக்கான் வாலின்னா, அவன் இக்ஷ்வாக்கு வம்சத்துல தசரதன் உள்ளிட்ட மன்னர்களுக்கு கப்பம் கட்டணும். எங்களுக்கு கீழே இருக்கிற மன்னன் தம்பிய கொலை பண்ணியிருக்கான், தப்பே பண்ணாத தம்பிய கொலை பண்ணியிருக்கான்னா அது ஒரு வழக்கு, கொலை வழக்கு தானே. அந்த கொலை இவா சொல்ற அதே இபிகோவோ பிஎன்எஸோ நாங்களும் சொல்றோம். நீ உன் தம்பிய கொலை பண்ணிருக்க இல்லையா? அப்ப கொலை பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் இல்லையா? இக்ஷ்வாக்கு பேரரசின் இளவரசனுக்கு இந்த சிற்றரசன் பண்ண கொலை குற்றத்துக்கு தண்டிக்கிறதுக்கு 100க்கு 100 உரிமை இருக்கு இல்லையா? அதனாலதான்டா உன்னை அடிச்சேன். நீ தப்பு பண்ணிருக்க, புறமுதுகிட்டு ஓடினாலும் தம்பிய விட மாட்டேன்னு அடிச்ச. அதை விடுடா, அதுக்கு மேல உனக்கு தூக்கு தண்டனை, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய தப்பு பண்ணியிருக்க. நம்பர் 2, அது என்ன தப்பு? ராமன் சொல்கிறான், தர்மம் இன்னது எனும் தகைத்தன்மையும் இருமையும் தெரிந்து எண்ணலை எண்ணினால் அருமை உம்பிதன் ஆருயிர் தேவியை பெருமை நீங்கினை எய்த பெருதியோ. ஏண்டா தம்பியோட மனைவிய தனக்கு மகளாக கருத வேண்டும். தம்பி மனைவிங்கிறவோ உனக்கு பொண்ணு மாதிரி. ஆனா நீ என்ன செய்தாய்? தம்பி சுக்ரீவன் அடிச்சு விரட்டிட்டு அவன்கிட்ட மொத்த ராஜ்யத்தையும் அபகரிச்சு வச்சுட்டு சுக்ரீவன் மனைவி ருமாவையும் அபகரித்தாயே. தம்பியின் மனைவியை அபகரிப்பது என்பது எவ்வளவு பெரிய குற்றம். அப்ப அந்த குற்றத்துக்கு உனக்கு அந்த மனைமாட்சியை கெடுத்ததற்கு உனக்கு எத்தனை தண்டனை கொடுத்தாலும் தகும். ஒரு பெண்ணினுடைய அந்த மானத்துக்கு தீங்கு விளைவிப்பதுங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். ருமா விருப்பம் இல்லாத ஒரு பெண், அவ சுக்ரீவனோட மனைவி, அவளை நீ அபகரித்தாயே. தம்பி மனைவி, பிறன் மனைவியை நோக்குவதே தவறு. தம்பி மனைவி, அவளை உன் மனைவியாக நீ ஆக்கி கொண்டிருக்கிறாய், எவ்வளவு பெரிய தவறு. அப்போ அதற்கு உனக்கு மரண தண்டனை கொடுப்பதிலே என்ன தப்பு? அடுத்து ராமன் சொல்றான், இந்த கேட்டி என்ன வெண்ணெய் சுண்ணாம்பான்னு பாருப்பா, நான் பகவான் தான், எல்லோருக்கும் பொதுவானவன் தான். ஆனா கஷ்டம்னு ஒருத்தன் என் கால்ல விழுந்துட்டான்னா அவன் கஷ்டத்தை தீர்ப்பது என் கடமை. ஆதலானும் அவன் எனக்கு ஆருயிர் காதலான் எனலாலும் நின் கட்டனன் ஏதிலாரும் எளியர் என்றாரையும் தீது தீர்ப்பது என் சிந்தை கருத்தரோ. நான் எல்லாரையும் சமமா தான் பாக்குறேன். இறைவன் எல்லோரையும் சமமா பார்ப்பான்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணும்போது இவன் எந்த குலத்தில் பிறந்தவன், ஆணா பெண்ணா, படிச்சவனா படிக்காதவனா, ஏழையா பணக்காரனா, இந்த வேறுபாடு எதுவும் பார்க்காமல் பொதுவாக அருள் புரிவதுதான் பாரபட்சம் இல்லாமல் இருத்தல். அப்படி இல்லாம ஒருத்தன் கெட்டவன் எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருப்பான், இன்னொருத்தன் நல்லவன் அடி வாங்கிட்டு இருப்பான். இறைவன் பாரபட்சம் இல்லாதவன், பொதுவா இருக்க என்ன இருக்க முடியும்? ராமன் கேட்கிறான், ஒருத்தன் கஷ்டம்னு என் காலில் விழுந்தான்னா அவனை காப்பதுதான் இறைவனுடைய தன்மையை ஒழிய
நான் எல்லோருக்கும் பொதுவானவன், என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாதப்பா, உங்களுக்குள்ள அடிச்சுக்கோ, அப்படி சொல்வது இறைவனுக்கான லட்சணம் கிடையாது. கருணை உள்ளவன் கஷ்டப்படலான்னா அவன்கிட்ட கருணை காட்டணும். அடுத்து வாலி ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, உன்னோட உதவியையே நாடி இருக்கலாமே, ராவணன் மனைவியை அபகரிச்சுன்னு போயிட்டான்னா அதுக்கு ஏன் அந்த முயல் சுக்ரீவன்ட்ட போற, சிங்கம் வாலிட்ட வந்திருக்கலாமே. வாலி நன்னா தான் கேட்டேன், ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தியாப்பா, உன் உதவியை நாடி வாலியோட சேனையை அழிச்சுட்டு நான் ராவணனோட சண்டைக்கு போறேன்னே வச்சுப்போம். முதல் கேள்வி அங்க இருந்து ராவணன் கேட்பான், எதுக்கு ராமா வந்தேன்னு கேட்பான். நான் சொல்லுவேன், இல்லடா அடுத்தவன் மனைவிக்கு நீ ஆசைப்பட்டு என் மனைவியை கொண்டு போயிட்ட, மீட்கிறதுக்கு வந்திருக்கேன். முதல்ல அடுத்து ராவணன் பதில் சொல்லுவான், டேய் முதல்ல உன் பக்கம் வாலின்னு ஒருத்தன் இருக்கானே அவனை சரி பண்ணு, அப்புறம் என்கிட்ட வா, உன் நண்பன் வாலின்னு ஒருத்தன் இருக்கானே அவனே அடுத்தவன் மனைவி தம்பி மனைவி ருமாவா அபகரிச்சு வச்சுருக்கான், அந்த வாலிக்கு நண்பன்னு சொல்லிட்டு உன் மனைவியை நான் அபகரிச்சது தப்புன்னு சொல்றியா, உன் கூட்டாளிய முதல்ல சரி செய்யணும் சொல்லுவானா இல்லையா? ராமன் சொல்கிறான், நான் எப்போதுமே தர்மத்தின்படி தாண்டா செயல்படுவேன், அடுத்தவன் மனைவியை அபகரிச்ச உன்னோடு நட்பு கொள்வதில் எனக்கு நாட்டம் இல்லை, அதனால் தான் சுக்ரீவனோடு நட்பு கொண்டேன். அத்தனைக்கு ராமன் பதில் சொல்லிட்டான். அப்ப வாலி தப்பு பண்ணானா? காலில் விழுந்த சுக்ரீவனை மன்னிக்கல, அவனை கொல்ல பார்த்தான், புறமுதுகிட்டாலும் துரத்தி அடித்தான், போர் தர்மத்துக்கு முரணானது. அடுத்தது பொது தர்மத்துக்கும் முரணாக தம்பி மனைவி அபகரிச்சு கொண்டு வச்சிருக்கான். அப்ப இந்த தப்புக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால் தண்டனை கொடுத்தேன். உங்களோட நட்பு கொள்வதிலே எனக்கு நாட்டம் இல்லை. இதுக்கு மேல வாலி ஒரு பெரிய காரியம் பண்ணியிருக்கான். அவன் என்ன பண்ணா, ராவணனுடைய போய் நட்பு கொண்டு, இந்த தேவர்கள் தான் வானரங்களாக பிறக்கிறார்கள், எதற்காக? ராவண வதத்துல பெருமாளுக்கு உதவணும்னு. ஆனா வாலி என்ன பண்ணிட்டான்னா, நேர்மாறா ராவணனுடைய நட்பு கொண்டு நாம 2 பேரும் நண்பர்கள், உன் ஏரியால நீ தப்பு பண்ணிக்கோ, நான் கட்டுக்க மாட்டேன், என் ஏரியால நான் தப்பு பண்றேன், நீ கட்டுக்காத, இப்படி எல்லாம் டீல் பண்ணிட்டு எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறார். அதனால ராமன் சொன்னான், உன்னை தண்டிப்பதில் என்னடா குற்றம்? வாலி பதில் சொல்றான், இல்ல ராமா, நீ சொன்னிய தர்மம் தர்மம்னு, அதெல்லாம் உனக்குத்தான் பொருந்தும், எனக்கு பொருந்தாது. ஐயனுங்கள் அருங்குல கற்பின பொய்யில் மங்கையர்க்கு எய்ந்த புணர்ச்சி போர் செய்திலன்யமை தேமலர் மேலவன் எய்தின் எய்தியதாக இயற்றினான். இந்த பின்னாடில இருந்து அடிச்சேன், புறமுதுகிட்டு ஓடினவன் அடிச்சேன், காலில் விழுந்தவன் அடிச்சேன், இந்த தர்மம் எல்லாம் எங்கிட்ட பேசாத. இப்ப வாலி பதில் சொல்றான், நான் குரங்குக்கு என்ன மாங்கல்ய தாரணமா, மாங்கல்யம் தந்துனானேனான்னு சொல்லி தாலி கட்டி அப்படித்தான் மனைவியை ஏற்றுக்கொள்கிறோமா? நாங்கள்லாம் அப்படியே மனம் போனபடி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். தம்பி மனைவியை அபகரிச்சாலும் எனக்கு தப்பு வராது, புறமுதுகிட்டு ஓடினவன் அடிச்சாலும் எனக்கு தப்பு வராது, நீ மறைஞ்சிருந்து அடிச்சதுதான் தப்பு, நீ மனிதனா பிறந்துட்டு தப்பு பண்ணிட்டு குரங்கு தப்பு பண்ணிட்டுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டான் வாலி. இதுக்கு ராமன் பதில் சொல்றான், டேய் வாலி, மொத்தம் மனிதனா மிருகமாங்கிறத அவன் உருவத்தை வச்சு சொல்லக்கூடாதுடா, அறிவையும் ஒழுக்கத்தையும் வச்சு சொல்லணும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ராமனை போய் என்னவா, அது நமக்கு சொல்றதுக்கே கூசுறது ஒரு சிலர், அதாவது நம்ம தாயார் ஆண்டாள் நாச்சியாரையே பழித்து பேசும் அளவுக்கு தரம் தாழ்ந்தவர்கள், அவளை பத்தி நாம பேச வேண்டாம் விடுங்க. ஆனா ராமன் எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, ஒருத்தனுடைய அறிவும் ஒழுக்கமும் தான் அவன் மனிதனா மிருகமா என்பதை சொல்லும். வெளி தோற்றத்துல பல பேர் மனிதனா இருக்கலாம், ஆனா அவன் அறிவையும் ஒழுக்கத்தையும் பார்த்தா மிருகம் போல இருப்பான். சில பேர் தோற்றத்தில் மிருகமாக பறவையாக இருக்கலாம், அறிவிலும் ஒழுக்கத்திலும் மனிதர்களை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ராமன் பதில் சொல்றான், மாடு பற்றி இடங்கடர் வலித்திட கோடு பற்றிய கொற்றவன் கூறியது ஓர் பாடு பெற்ற உணர்வின் பயத்தினால் வீடு பெற்ற விலங்கும் விலங்கதோ. ஏடா, முதலை தன் காலை பிடித்த போது ஆதி மூலமேன்னு அழைத்த கஜேந்திரன் ஒரு யானை இருக்கே, அந்த கஜேந்திரனை நீ மிருகம்னு சொல்ல போறியா? அவன் மனுஷன் கிடையாதா? ஏன்? ராமன் சொல்றான், எங்க பெரியப்பா ஜட்டாயு இருக்காரே, சிந்தை நல்லறத்தின் வழிச்சேரலால் பைந்தொடி திருவின் பரிவாற்றுவான் வெந்தொழில் துறை வீடு பெற்று எய்திய எந்தையும் எருவைக்கு அரசல்லனோ. எங்க பெரியப்பாடா ஜட்டாயு. பறவைன்னு சொல்லிடுவியா? வெறும் கழுகுன்னு சொல்லிடுவியா? ஜட்டாயுவுக்கு தெரியாத தர்மமா? சீதைக்காக உயிரை கொடுத்தார் ஜட்டாயு, அவரை வெறும் விலங்கு பறவை சொல்லிட முடியுமா? அப்போ அறிவும் ஒழுக்கமும் தாண்டா முக்கியம். நன்று தீதென்று இயல் தெரி நல்லறிவு இன்றி வாழ்வதன்றோ விலங்கினியல் நின்ற நன்னெறி நீ அறியா நெறி ஒன்றும் இன்மையுன் வாய்மை உணர்த்துமால். யார் ஒருத்தனுக்கு நல்லது கெட்டது பகுத்து அறிய தெரியலையோ அவனுக்கு மிருகம்னு பேரு, நல்லது கெட்டது பகுத்து அறிய தெரிஞ்சவனுக்கு மனிதன்னு பேரு. சிம்பிளா சொல்லணும்னா, தர்மம் தெரிந்தவன், இது தர்மம் இது அதர்மம், அதற்குதான் பகுத்தறிவுன்னு பேரு. தர்மத்தையும் அதர்மத்தையும் பகுத்து வேறுபடுத்தி அறிந்து கொள்வது, அந்த அறிவு இருந்தா அவன் மனிதன், அது இல்லைன்னா மிருகம். தக்க இன்ன தகாதன இன்னவென்று ஒக்க உன்னலராயின் உயர்ந்துளர் மக்களும் விலங்கே மனுவின் நெறி புக்கவேலம் விளங்கும் புத்தேடிரே. ஒருத்தன் பெரிய பண்டிதரோட பிள்ளையா பிறந்திருந்தாலும் அவனுக்கு தர்மமும் அதர்மமும் வேறுபாடு தெரியலன்னா அவன் மிருகம்னு அர்த்தம்.
ஒருத்தன் மிருகமாவே பிறந்திருந்தாலும் தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரிஞ்சிருக்குன்னா அவன் மனிதன் அர்த்தம். மேவரும் தர்மத்துறை மேவினார் ஏவரும் பவத்தால் இழிந்தோர்களும் தாவரும் தவறும் பல தன்மைசால் தேவரும் உடர் தீமை திருத்தினார். அடுத்த வார்த்தை பாருங்க, ராமன் சொல்லிட்டான். அதை பாரு, ஒருத்தனோட குலத்தையோ இனத்தையோ வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்றான். நீ எந்த குலம்னு பாக்குறது, நீ எந்த காஸ்ட்ல பிறந்துட்ட, அதை வச்சே ஒருத்தனை முடிவு கட்டி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறது. ராமன் சொல்றான், பார், முனிவர்கள்ல கூட தீயவர்கள் உண்டு, மிருகங்கள்ல கூட நல்லவர்கள் உண்டு. அப்ப ஏன்டா ஒருத்தன் குலத்தை வச்சோ நான் மிருகமா பிறந்தவன், நான் என்ன வேணா பண்ணலாம், நீ மனிதனா பிறந்தவன், நீ இதெல்லாம் பேசாத. இப்ப வாலிய பார்த்து ராமன் சொல்கிறான், டேய் வாலி, நீ தேவர்களுடைய அம்சமாக, நீ இந்திரனுடைய அம்சமாக பிறந்தவன், முறைப்படி நல்லறங்களை குருமுகமாக கற்றவன், உனக்கு தர்மம் எது அதர்மம் எது நன்னா தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்ணிருக்கேன்னா நீ பண்ணது தப்புன்னு ஒத்துக்கணுமே ஒழிய மிருகம்னு சொல்லி உன் குலத்தை வைத்து நீ தப்பிக்க பார்க்காதே. எவ்வளவு பெரிய விஷயம் ராமன் சொல்லியிருக்கான் பாருங்க. நாம தர்மம் அந்த அறிவே இல்லாமல் ஒரு உண்மையாகவே மிருகம், இதுக்கு நல்லது கெட்டது தெரியாது, அது தப்பு பண்றதுன்னா வேற. ஏண்டா வாலி, இவ்வளவு தர்மம் அதர்மம்னு எங்கிட்டயே பேசின இல்லையா? ராமனுக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு தர்மம் தெரியுமா, ஆனா அவர் ஃபாலோ பண்ண மாட்டாராம். இது எப்படி இருக்கு? அப்போ தர்மம் அதர்மம் வேறுபாடு தெரிந்தவன், என்னையே எதிர்த்து பேசக்கூடியவன், நீ அந்த தர்மத்தை பின்பற்றி இருக்கணும், பின்பற்றல, அதனால அடிச்சேட்டான் ராமன். அப்போ வாலி தப்பு பண்ணியிருக்கானா? எஸ், வாலியை ஒத்துனுட்டான். ஆமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அப்படின்னா தம்பியை கொல்ல பார்த்ததோ, தம்பி மனைவி அபகரித்ததோ, ராவணனோடு உடன்படிக்கை மேற்கொண்டதோ தப்பு. அவனை தண்டிக்க ராமனுக்கு உரிமை இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா இக்ஷ்வாக்கு பேரரசுக்கு உட்பட்டவன் அடிச்சுட்டான். அப்போ வாலி ஒரே ஒரு கேள்வி கேட்டான், நீ செஞ்சதெல்லாம் சரியா தான் இருக்கு, அப்புறம் ஏன் மறைஞ்சிருந்து அடிச்ச? நான் பண்ணது தப்பு தானே, நேரா என்ன அடிக்கலாமேன்னா. ராமன் அப்படி திரும்பி லக்ஷ்மணனை பார்த்தான். லக்ஷ்மணன் பதில் சொல்கிறான். அத்தனையும் கம்பருடைய பாடல்கள். லக்ஷ்மணன் வாலியை பார்த்து பதில் சொல்றான், எங்க அண்ணா ஏன் தெரியுமா அவனை மறைஞ்சிருந்து அடிச்சார்? முன்பு நின் தம்பி சரண் புக முறையிலோயை தென்புலத்து உய்ப்பன் என்று செப்பினன், செருவில் நீயும் அன்பினை உயிருக்காகி அடைக்கலம் யானும் என்றி 80 கருதி எண்ணல் மறைந்திருந்து எய்தலுற்றான். எங்க அண்ணா ஏன் தெரியுமா மறைஞ்சிருந்து அடிச்சார்? வாலி, சுக்ரீவன் உன் காலில் விழுந்தான்டா, உன் தம்பி சுக்ரீவன் உன் காலில் விழுந்தான். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அவன் சரணாகதியை ஏற்க மாட்டேன்ன, அவன்கிட்ட கருணை காட்ட மாட்டேன்ன. எப்ப நீ சக மனிதன்ட்ட சக ஜீவராசிட்ட நீ கருணை காட்டலையோ, இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் தகுதியை நீ இழந்து விடுகிறாய். இறைவன் கருணையை நாம எதிர்பார்க்கிறோம்னா நம்மளாம் சொல்லிக்கிறோம், நான் சரணாகதன், இறைவனையே நம்பி இருப்பவன், பிரபன்னன், இறைவன் கருணையை எதிர்பார்ப்பவன் சொல்லக்கூடிய நாம ஒத்துக்கிறோம். நம்மளை நம்பி வந்தவர்கிட்ட கருணை காட்டுறோமான்னு நினைச்சு பார்க்கணும். நம்மை நம்பி வந்த ஒருத்தர்கிட்ட நாம கருணை காட்டலைன்னா இறைவனின் கருணையை எதிர்பார்க்கும் வாய்ப்பை கூட இறைவன் தரமாட்டானா. இப்ப லக்ஷ்மணன் சொல்றான், வாலி, உன் காலில் விழுந்தான் சுக்ரீவன், அவன் சரணாகதியை ஏற்கல, அவன்கிட்ட நீ கருணை காட்டல, அதுக்கு தண்டனையா ராமன் உனக்கு என்ன கொடுக்க நினைச்சான்னா, தன்னிடம், ராமன் தன்னிடம் சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட வாலி உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். உனக்கு தண்டனையா ராமன் தன்னிடம் சரணாகதி பண்ணும் வாய்ப்பை கூட வாலியான உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். எங்க ராமன் முன்னே வில்லம்போடு நின்று உன்னை தாக்க பார்த்தால் நீ ராமன்கிட்ட சரணாகதி பண்ணி தப்பிக்க பார்ப்பியோன்னு நினைச்சதான். இப்படிப்பட்ட தப்பு பண்ண உனக்கு, சக மனிதன்ட்ட கருணை காட்டாத உனக்கு சரணாகதி பண்ணக்கூடிய வாய்ப்பை கூட கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் மறைஞ்சிருந்து ராமன் உன்னை அடிச்சுட்டான். லக்ஷ்மணன் சொல்ற பதில் இதுதான். பின்னாடி கண்டம் விட்டு கண்டம் போய் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல போர்ஷியா என்ற வக்கீல் அவங்க ஆர்கியூ பண்றாங்க. The quality of mercy is not strained, it droppeth as the gentle rain from heaven. We do pray for mercy and that same prayer doth teach us all to render the deeds of mercy. வில்லியம் ஷேக்ஸ்பியர் பாடுறார், சக மனிதன்ட்ட கருணை காட்டினால்தான் இறைவன் கருணையை எதிர்பார்ப்பதற்கு நாம் தகுதியானவர்கள். சக மனிதன்ட்ட நாம கருணை காட்டலைன்னா இறைவன் நம்மிடம் கருணை காட்ட மாட்டான், தங்கிட்ட கருணையை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பை கூட தரமாட்டான். அதனாலதான் சுக்ரீவனை நீ எப்படி கொல்ல பார்த்தாய், அதுக்கு தண்டனை தங்கிட்ட கால்ல விழற ஆப்பர்ச்சுனிட்டி கூட உனக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் ராமன் மறைந்திருந்து உன்னை அடித்து விட்டான். இத புரிஞ்சுக்கோன்னா லக்ஷ்மணன். அதனால எங்கேயுமே பாருங்க, வாலியோட பாதி பலம், அதாவது ராமனுடைய பாதி பலம் வாலிக்கு போயிடும், அதனால ராமன் மறைஞ்சிருந்து அடிச்சான்னு யாருமே சொல்லல. கம்பர் அப்கோர்ஸ் வாலி எதிரில யார் வந்தாலும் எதிராளியின் பாதி பலம் வாலிக்கு வரும்னு கம்பர் சொன்னார். ஆனால் ராமனுக்கு இது பொருந்தாது. ஏன்னா ராமன் பரம்பொருள், பரம்பொருளுடைய சக்தி எவ்வளவு? இன்ஃபினிட்டி, அளவில் அடங்காதது. அதுல பாதி வாலிக்கு போனாலும் இன்ஃபினிட்டி டிவைடட் பை 2 இன்ஃபினிட்டி தானே, அது எப்பவுமே இன்ஃபினிட்டி தானே. அதனால இது ராமனை எந்த வகையிலும் பாதிக்காது. அப்படி வாலியும் சொல்லல. அதுக்கு மேல
இப்போ வாலி செஞ்சது தப்புன்னு வாலி ஒத்துண்டானா? அதுக்கப்புறம் ராமனுக்கு தண்டனை கொடுக்க அதுக்கான உரிமை இருக்குன்னு ஒத்துனுட்டான். ஏன் மறைஞ்சு அடிச்சாங்கிறதுக்கும் லக்ஷ்மணன் காரணம் சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுட்டு நன்னா பாருங்கள், கம்பராமாயணத்துல வாலி கை கூப்பி ராமனை துதி செய்கிறான். எந்த வாலி தெரியாதனமா ராமனை திகைத்து போனாய்னு சொன்னானோ, இப்ப சொன்னவா மன்னிப்பு கேட்கிறாளான்னு தெரியாது. வாலி மன்னிப்பு கேட்கிறான். தாயென உயிர்க்கு நல்கி தர்மமும் தகவும் சால்வும் நீயென நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை நாயென நின்ற எம்மால் நவையற உணரலாமே தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான். பா, உண்மையாவே நீ தாய் தான்ப்பா. எல்லா உயிர்களுக்கும் தாயாக இருந்து தர்மம் கருணை அத்தனையின் வடிவமாகவும் நீயே இருந்து தர்மத்தை உலகத்திலே வளர்த்து கொடுக்கிறாய். நான் என்ன ஒண்ணுன்னா, நீ தாயாக இருக்கிறாய், நாங்கள்லாம் நாயாக இருக்கிறோம். நாய் போல தாழ்ந்தவன்டா. உன்னுடைய பெரிய மனசு எனக்கு புரியல. நீ எதை திருவுள்ளத்தில் கொண்டு செய்தாய் என்பது எனக்கு புரியல. நன்னா கவனிங்க. வாலி சொல்றான், நான் தான் புத்தி பேதழிச்சு நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டேன், தீயன பொருத்தி என்றான். நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடும். நான் இப்ப பேசினேனே அதெல்லாம் மன்னிச்சிடும். கேக்குறான், இறந்தனன் பின்னும் எந்தை யாவதும் எண்ணல் தோற்றார் குரங்கென கருதி நான் ஏன் கூறின மனத்துக்கொள்ளேன் அறந்தெய்வம் பிறவி என் நோய்க்கு அருமருந்தனைய ஐயா வரந்தரு வள்ளால் ஒன்று கேளன மறித்தும் சொல்வான். அப்பா, இதுவரைக்கும் நான் செஞ்ச பிழைகள், சுக்ரீவனை கொன்னது, அவன் மனைவி அபகரிச்சது, அதெல்லாம் மன்னிச்சிடு. அதை விட பெரிய தப்பு, நீ ஒரு தர்மத்தை காக்க ஒரு செயல் செஞ்சா அதுல போய் உன்னையே பழிச்சு பேசி நீ செஞ்சது தப்புன்னு நினை. பாருங்க, அடிபட்டு விழுந்த அஃபெக்டட் பார்ட்டி வாலி அவன் சொல்றான், நான் உன்னை பழிச்சு பேசிட்டேன், புத்தி பேதழிச்சு குரங்கு புத்தியால பேசிட்டேன், நாய் போல பேசிட்டேன், தாயான உன்னை இந்த நாய் இப்படி பேசியிருக்க கூடாது, அடியன் பேசினதை மன்னிச்சு. அப்புறம் ஞானம் பெற்று வாலி ராமனை துதி செய்கிறான். சில பேர் வசதியா வாலி நிந்திச்சதை மட்டும் வச்சுக்கிறா. பாருங்க, கம்பரே ராமனை நிந்திச்சுட்டார். கம்பர் பெரிய ராம பக்தர், மறந்தும் கூட பண்ண மாட்டார். திரும்ப வாலி என்ன துதித்தாங்கிறத கம்பர் பாடியிருக்கார். ஏவுகூர் வாழியால் எய்து நாயடி எனேன் ஆவிவோம் வேலைவாய் அறிவுதன் தருளினாய் மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ, எனக்கு எல்லாமே நீதான்ப்பா, நீதான் எல்லாம், மரண தருவாயிலாவது வந்து இப்படிப்பட்ட ஞானத்தை எனக்கு தந்தாயே சொல்லிட்டு வாலி சொல்றான். வெளியில இருந்து பாக்குறவா நீ அம்பாலே என்ன கொன்னுட்டேன்னு நினைப்பா. வாலி சொல்றான், எனக்குத்தான் தெரியும் நீ என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு சிகிச்சை செய்திருக்கிறாய். உன்னுடைய அம்பாலே என் பாபங்களை எல்லாம் கழுவி போக்கி விட்டாய். உன் அம்பு பட்டதால் அடி என் தூய்மை ஆயிட்டேன். மோட்சம், வீட்டரசாகிய மோட்சத்துக்கு போறேன். என் தம்பி சுக்ரீவன் வெற்றரசதான் வாங்கிக்க போறான். அவன் கிஷ்கிந்தை ராஜ்யம் என்ற வெற்றரசு என் தம்பிக்கு, முக்தி என்ற வீட்டரசு எனக்கு. அப்ப பாரு, சுக்ரீவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். மற்றினி உதவி உண்டோ வானினும் உயர்ந்த மான கொற்றவன் இன்னை என்னை கொல்லிய கொணர்ந்து தொல்லை சிற்றின குரங்கினோடும் தெரிவுற செய்த செய்கை வெற்றரசு எய்தி எம்பி வீட்டரசு எனக்கு விட்டான். வருப்பா, நான் பாட்டுக்கு இந்த வெற்றரசு தான் எல்லாம் நினைச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சுக்ரீவன் எங்கேதோ ஒன்னு அழிச்சுன்னு வந்து உன் பானத்தால் என்ன அடிக்க வச்சு பாடுறாமா, நான் உன்னை தேடி வரல, சுக்ரீவனா உன்னை அழிச்சுன்னு வர வச்சு உன் அம்பால என் பாபங்களை போக்கி எனக்கு மோட்சத்துக்கும் ஒரு இடம் வாங்கி கொடுத்து இந்த வெற்றரசு அவன் வாங்கிட்டானே, அப்ப சுக்ரீவன் செய்த உதவிதானே. ராமா, நீ செய்தது எனக்கு சிகிச்சைப்பா. வெளியில இருந்து பாக்குறவன் டாக்டர் கையில கத்தி இருக்குன்னா கொலை பண்றாரோன்னு நினைப்பான். அறிவோட பாக்குறவனுக்கு தான் தெரியும் டாக்டர் கொலை பண்ணல, ஆபரேஷன் பண்றாருன்னு. நீ எனக்கு செய்தது சிகிச்சை. ஒரே ஒரு வரம் கொடு. வாலி இறக்கும் போது ராமன்கிட்ட கேட்கறான், இந்த சுக்ரீவன் இருக்கானே அப்பப்போ மது ஏதாவது சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட ஏதாவது அபச்சாரப்படுவான், அவனை மட்டும் தண்டிச்சுடாத, அடியனுக்கு கொடுத்த தண்டனையை அவனுக்கு கொடுத்துடாத, தம்பி ஏதாவது தப்பு பண்ணா பொறுத்தொள்ளணும் சொல்லிட்டு, எங்கேயாவது வாலி ராமனை இகழணும்னு நினைச்சா அல்லது ராமன் மேல தப்பு அபிப்பிராயம் இருந்தா தன் மகன் அங்கதனை ராமன்ட்ட ஒப்படைப்பானா? இறக்கும் முன்பு வாலி என்ன பண்றான், தன் மகன் அங்கதனை கூப்பிட்டு, பார்ப்பா, இந்த ராமன் சாட்சாத் பரம்பொருள், இவன் திருவடிகளை வணங்கு, இவன் தான் நமக்கு கதின்னு சொல்லி காட்டி கொடுக்க ராமனும் அங்கதனை ஏற்று உன்னை பார்த்து கொள்வது என் பொறுப்புன்னு சொல்கிறான் ராமபிரான். ராமன் ஏற்றதற்கு அடையாளமாக அங்கதன் கையில ஒரு உடைவாள் கொடுக்கிறான். அங்கதன் உடைவாள் என்ற பின்னாடி கம்பரும் பாடுறாரு இல்லையா, அவனுக்கு உடைவாளும் கொடுத்து அங்கதனை அங்கீகரிக்கிறான். எங்கேயாவது வஞ்சனை செய்து கொன்றவன்ட்ட இறந்து போறவன் தன் பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போவானா? ஆனா வாலி ராமன் ஒப்படைத்தான். ஏன்னா ராமன் தனக்கு செய்தது அனுகிரகம்னு வாலிக்கு தெரியும். சொல்லிட்டு வாலி அதுக்கப்புறம் பரமபதம் மோட்சமே போனான்னு கம்பர் பாடுறார். தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கடானும் பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான் என்னலும் உலகம் ஏழும் ஏத்தின இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்து உலகனானான்.
இதுல வேற ஒருத்தர் சொல்லிட்டார், ராமன் அங்கதன் கையில அந்த உடைவாளை கொடுத்துட்டு, நீ இது பொருத்தி என்றான், நீ இதை பொறுத்துக்கோ சாரின்னு சொல்லிட்டாருன்னு. பொருத்தின்னா இந்த இடத்துல தாங்கிக்கோன்னு அர்த்தம். இந்த உடைவாளை நீ கையில வச்சுக்கோன்னு அர்த்தமே ஒழிய நான் தப்பு பண்ணிட்டேன் நீ பொறுத்துக்கோ சாரின்னு அங்க அர்த்தம் கிடையாது. பொன்னுடை வாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். அங்கதான் இந்த வாளை பொறுத்துக்கோன்னா வாழை கையில தாங்கிக்கோன்னு அர்த்தம். பொருத்தல் என்றால் தாங்கிக் கொள்ளுதல்னு அர்த்தம். இந்த வாளை நீ கையில வச்சுக்கோன்னு அர்த்தம் அப்படின்னு அங்கே கொடுக்க, இந்த காட்சியை பார்த்தபடி வாலி விண்ணுக்கு அப்பால் இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம் போனான் என்று இதுதான் கம்பர் சொல்லியிருக்கார். ஒருத்தர் சொல்றாரு இல்லையா, நடந்ததை நான் சொல்லிட்டேன், நடக்காததை வக்கீல் சொல்லிட்டார், நடக்க வேண்டியதை நீதிபதி தான் சொல்லணும்னு. கம்பர் சொன்னதை அடியேன்னு சொல்லிட்டேன், கம்பர் சொல்லாததை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார். இப்ப மேற்கொண்டு எது நடக்க வேண்டியது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.